ஏன் லேட்டு வகுப்புக்கு அப்படின்னு. எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே சண்டை அப்படின்னு. உங்க அப்பா அம்மாவுக்கு சண்டை, நீ ஏன்டா வரல அப்படின்னு. ஒரு ஷூ வந்து எங்க அம்மா கையில இருந்துச்சு, ஒரு ஷூ எங்க அப்பா கையில இருந்துச்சு. நாளைக்கு முதல் செல்லு வாங்கிட்டு பஸ்ல உட்காந்து அப்படின்னு எடுத்து ஆவலா பாக்குறேன். பின்னா இருந்து ஒருத்தன் சொல்றேன், பெரிய செல்லு, அதே பிச்சைக்காரன் கூட வச்சிருக்கல அப்படின்றார். அப்ப என்ன டாக்டர், எனக்கு நேத்து வந்த கனவு இன்னைக்கு வருது என்ன அப்படின்னு. இது மறு ஒளிபரப்பு. அப்படித்தானே திரும்ப வரும். இப்போ வேலை மாமா மாமா ஒரு இடத்துல நின்று கேட்கலாம்ல, குறுக்கு நடந்தா எப்படி? இதாயா குறுக்கு விசாரணை? இது என்னையா ஊரு? இதெல்லாம் ஒரு ஊரா? என்னங்க கோப்பட இந்த கூல்ட்ரிங்க் சாப்பிட்டு என்ன விஷயம்? என்ன சில்லற விஷயத்துக்கு கூட காசு கேட்கறியா? என்ன எதுக்கு சில்லற விஷயம்? ஏன் ஒரு 100 ரூபாய்க்கு சில்லற கட்டணியா? அதுக்கு 100 ரூபாய் இருக்கிறாங்க. கடவுளே எனக்கு இம்சையான இம்சை என் மனைவிட்டு இருந்து. என் பேச்சு ஒன்ன கேட்க மாட்டேன்றா கடவுளே. உங்களுக்கு என்ன உனக்கு வரவேணும் அதை சொல்ல. வாரம் கேட்டார், இங்க இருந்து இலங்கைக்கு பாலம் அமைக்கணும். பாலமா? அது ஏகப்பட்ட கோடிக்கணக்கில் செலவாகும், மக்களோட உழைப்பு வேஸ்டா போகும். அதெல்லாம் முடியாது, வேற ஏதாச்சும் கேளு. அப்ப என் முன்னாடி என் சொல்பெல்லாம் கேட்கணும். அதுக்கு உனக்கு முதல் செஞ்சு கட்டி தான். தம்பி, வீடு குடி வந்திருக்கீங்க, வீடை வந்து கண்ணாப்பண்ணான்னு யூஸ் பண்ணக்கூடாது. உங்க வீடு மாதிரி பாத்துக்கணும் அப்படின்ட்டு போயிட்டார். ஒரே வாரத்தில் வித்துட்டு ஊருக்கு போயிட்டான். ஏன்னா அவன் வீடு அவன் விட்டா என்ன செய்வான்?